Hi students, welcome to MMax 6th Max Term 3 Chapter 2 Integers Example Sum. Example 1 page number 26. Draw a number line and mark the integers 6, minus 5, minus 1, 4 and minus 7 on it. Draw a number line. Mark the integers. Integers அப்படினா என்ன? Whole number எல்லாம் கலந்தது தான் அது. Negative positive கலந்தது எல்லாம் தான் என்னது? Integers. அப்போ அந்த 6 எங்கே மார்க் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர் லைன் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 0 இங்கே வந்து 1 2 3 4 5 6 நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் தேவைதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். அந்த 0க்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே என்ன? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே என்ன? நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா? 6 எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு 6 பாருங்கள். 6 அந்த 6க்கு நேராக இப்படி மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? -5 இங்கே இருக்குது. -5 மார்க் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நான் அது மேலே தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு -1 இந்த -1 இங்கே இருக்குது, மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4 இந்த இருக்குது. -7 ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் ஆஸ் இன்டிஜர்ஸ். எ கெயின் ஆஃப் 1000. கெயின்னா என்ன? லாபம். அப்போ லாபங்கிறது கூட்டிகிட்டே போவோம். அப்போ ப்ளஸ். அப்போ என்ன வரும்? ப்ளஸ். அதை தான் அவங்க கேட்குறாங்க. என்ன எழுதணும்? +1000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 20 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ். பிலோ அப்படின்னா கீழே, கம்மி ஆகிட்டே வராது. அப்போ -20 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு 1990 பிசி பிசிஇ. பிசி பிசிஇ அப்படின்னா மைனஸில் எழுதணும். அதாவது தமிழில் என்ன சொல்லுவோம்னா கிமுன்னு சொல்லுவோம். கிமு. இது ஆல்ரெடி வந்து நான் டைட்டில்ஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் இங்கே லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பிசி பிசிஇ. அப்போ பிலோ மைனஸ், அதாவது கிமுன்னு சொல்லுவோம் தமிழில். மைனஸ் போட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதிருங்க. ஏ டெபாசிட் ஆஃப். டெபாசிட் அப்படிங்கிறது ப்ளஸில் தான் வரும். டெபாசிட் அமௌண்ட் வந்து போடும். ஸோ ப்ளஸ் 10 கிலோகிராம் பிலோ நார்மல் வெயிட். பிலோ அப்படின்னா என்ன? மைனஸ், கீழே வருது. அப்போ -10 kg. ஓகேவா? அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆஸ் கெயின் இஸ் பாசிட்டிவ். ஆஸ் கெயின் இஸ் பாசிட்டிவ். அப்போ 1000 என்ன டினோட் பண்ணுவோம்? +1000 எழுதுவோம். 20 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் டினோட்டட் ஆஸ் -20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இயர் இன் பிசிஇ கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் எ நெகட்டிவ் நம்பர். இது என்னவா சொல்கிறாங்க? நெகட்டிவ் நம்பராகவே சொல்கிறாங்க. சரியா? அண்ட் இயர் இன் ஏடிசிஇ. இந்த ஏடி வந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர். ஏடி வந்துச்சுன்னா என்ன? பாசிட்டிவ் நம்பர். பிசின்னு வந்ததுன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஹென்ஸ் 1990 பிசிஇ கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் -1990. தமிழில் என்ன சொன்னேன்? கிமு. பிசிங்கிறது என்ன? கிமு. சரியா? ஏடி சிங்கிறது என்ன? கிபி. ஓகே, கிபி. அப்போ வந்து ப்ளஸ் வரும், இது வந்து மைனஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 4th ஆப்ஷன். நான் ஆல்ரெடி ஆன்சர் எழுதிட்டேன். இந்த மாதிரி ப்ரீஃபாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஏ டெபாசிட் ஆஃப் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 15,847 இஸ் டொனேட்டட் ஆஸ் ப்ளஸ் போட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதணும். 10 கிலோகிராம் பிலோ நார்மல் வெயிட்டுங்கிறது என்ன? மைனஸ். அதை டினோட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். Example 3, using the number line, write the integer which is 5 more than -6. அதாவது -6 விட 5 யூனிட்ஸ் வந்து குறிக்க சொல்கிறாங்க. மோர் தென், அதிகமாக குறிக்க சொல்கிறாங்க. அதிகமான இதில் குறிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மைனஸில் வந்து எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அது பிக்கஸ்ட் நம்பர். அப்போ அந்த -7ங்கிறது என்ன? ஸ்மாலஸ்ட் நம்பர். போக போக அந்த சைடு என்னவாகும்? ஸ்மாலஸ்ட் நம்பராக மாறும். ஸோ நம்ம என்ன செய்யணும்? மோர் தென்ங்கிறப்ப இங்கே தான் குறிக்கணும். மோர் தென்ங்கிறப்ப என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸ் தான் குறிக்கணும். இப்போ -6லேருந்து 5 யூனிட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 எங்கே வந்துச்சு? -1. இந்த 5 யூனிட்ஸ் நீங்கள் வந்து குறித்ததையும் இங்கே வந்து கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு காமிங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் 4, ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் தட் ஆர் at a distance of 3 units in the opposite directions to -2. -2 இருக்குல்ல, இந்த நம்பர் லைனில் என்ன பண்ணணும்? இந்த -2லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் 3 யூனிட்ஸ் குறிக்க சொல்லுங்கள். ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே வந்து
சைடு இந்த சைடு டைரக்ஷனில் வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் -2 we can move 3 units to the left and right. லெஃப்ட்டும் ரைட்டும் குறிக்கணும். as shown in the figure அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், -2லேருந்து இந்த லெஃப்ட் சைடு போட்டோம்னா 1 2 3. ஆன்சர் என்ன வந்துச்சு? -5. ஓகேவா? இங்கேருந்து 3 யூனிட்ஸ் போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 3 யூனிட்ஸ் -2 ரைட் சைடு 1 2 3 +1 இங்கே 3 யூனிட்ஸ் அப்படின்ட்டு குறித்து காட்டிடுங்க. ஓகேவா? என்ன நம்பர் கிடச்சிச்சோ அதை எடுத்து எழுதியிருக்காங்க. அந்த ரெக்வயர்ட் நம்பர்ஸ் ஆர் 1 on the right of -2 and -5 to the left of -2. -2லேருந்து ரைட் சைடு என்ன கிடச்சிச்சு? 1. -2லேருந்து லெஃப்ட் சைடு என்ன கிடச்சிச்சு? -5. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். Example 5. Find the predecessor and successor of 0 and -8 on a number line. 0க்கும் -8க்கும் predecessor என்ன, successor என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு predecessorனா என்ன? predecessorனா கொடுத்துருக்க நம்பரோட இப்போ ஒரு 6 இருக்குது அப்படின்னா அதில் வந்து 1 மைனஸ் பண்ணால் அதுக்கு பேர் predecessor. சரியா? அப்போ இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆன்சராக வரும். ஓகேவா? சசஸர்னா என்ன? கொடுத்துருக்க நம்பரோட ஒன்று ஆட் பண்ணால் அதுக்கு பேர் சசஸர். நெக்ஸ்ட் நம்பர் வந்து வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 0 இருக்குது. 0 இருக்கும்போது ப்ரெடிசஸர்னால் என்ன சொன்னேன்? -1 பண்ணணும்னு சொன்னேன். -1. அப்போ -1 மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? -1 தான் வரும். அப்போ இன்னொரு குழு என்ன? முன்னாடி உள்ள நம்பர் ஆன்சராக வரும். அப்போ ப்ரெடிசஸருக்கு என்ன குறிப்போம் நம்ம? 0வோட -1. அப்போ இது கூட நம்ம 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1 வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? +1 வரும். ஆன்சர் என்ன வரும்? +1. ப்ளஸ் போட்டாலும் சரி போடலனாலும் நம்ம அந்த 1 தான். ஓகேவா? அப்போ 0வோட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 1. இப்போ இது வந்து சசஸர் குறிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், -8 இருக்குது. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கதே -8. நம்ம ஒரு -1 மைனஸ் பண்ண போகிறோம். ப்ரெடிசஸருக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ 1 மைனஸ் பண்ணணுங்கிறப்ப இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால 2 சிம்பிளும் என்ன ஆகிடுது? 1 ஆகிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 8ல் 1 போச்சுன்னா 7ன்னு போடக்கூடாது. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ 2 மைனஸையும் இருக்கும்போது மைனஸ் சிம்பிள் தான் வரும். ரெண்டுமே சைன் சேமாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணணும். சைன் சேமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எல்லா சம்ஸ்லையுமே அப்படி தான். சைன் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ -8 -1 -9 என்ன வந்துச்சு? ப்ரொடியூசர் என்ன வந்துச்சு? -9. முன்னாடி உள்ள நம்பர் என்ன சொன்னால்? முன்னாடி உள்ள நம்பர் வரும். அப்போ முன்னாடி இங்கே இருக்கிற நம்பர் -9 தான். இப்போ இதே -8ல் சசஸருக்கு +1 போட்டு ஆட் பண்ணுறேன். அந்த +1 போட்டு ஆட் பண்ணும்போது இது மைனஸ், இது ப்ளஸ். நான் இப்போ என்ன சொன்னேன்? சைன் சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும். சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் மாறி வரும். டிஃப்ரெண்ட்னா அதுதான் மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது -8, இது +1. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 8ல் 1 போச்சுன்னா என்ன வரும்? 7 வரும். என்ன வரும்? 7 வரும். ஸோ என்ன 7 நம்ம இங்கே போடணும்? இங்கே கிரேட்டர் நம்பர் சிம்பிளை இதில் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? கிரேட்டர் நம்பர் சிம்பிள். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் என்ன வருது? மைனஸ் வருது. ஸோ -7. இது வந்து ஸ்மால் நம்பர். சரியா? அப்போ -7 வருது ஆன்சர். அப்போ -7 இங்கே குறிச்சிருங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அதை எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. வேறு எதுவும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். எக்ஸாம்பிள் 6ல் கம்பேர் -14 அண்டு -11 கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் கம்பேர் பண்ணும்போது இந்த -14 இருக்குல்ல, நமக்கு என்ன தெரியும்? எது பிக்கஸ்ட்டோ அதுதான் ஸ்மாலஸ்ட். அப்போ இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் பிக்கஸ்ட். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், இது வந்து பிக்கஸ்ட் நம்பர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதை வந்து நம்பர் லைனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா -11ஐயும் -14ஐயும் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ எப்போவுமே இந்த ஜீரோக்கு இந்த சைடு இருக்க லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே என்ன போக 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 வந்து வேல்யூஸ் வந்து குறையும். இந்த சைடு போக போக வேல்யூஸ் குறையும். இந்த சைடு போக போக வேல்யூஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா அங்கே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்துடுது.
இப்போ நம்ம வந்து மைனஸில் உள்ளது பெரிய நம்பராக போக போக என்ன ஆகும், சின்ன நம்பராக மாறிடும். அதான் -11 -14. இது கெட் ஸ்மாலர் ஆகிடுது, இது இந்த சைடு வரும்போது லார்ஜர் ஆகிடுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸிங் -11 we find -14 is to left of -11. So -14 is smaller than -11. லெஃப்டில் போக போக என்ன ஆகிடும், இங்கே ஸ்மாலர் ஆகிடும். அப்போ ஸ்மாலர் தென் -11, -11 விட ஸ்மாலர் தென்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் -14 நம்ம கண்டுபிடிச்சோம், கிரேட்டர் தென் -11 எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 7. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். அசெண்டிங்னா என்ன, ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டில் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் என்னது, ஸ்மாலஸ்ட் நம்பர். நெகட்டிவ் தான் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ நெகட்டிவ் ஸ்மாலஸ்ட் அப்படின்னா இப்போ பாருங்கள், எது பிக்கஸ்ட் நம்பரோ அதுதான் ஸ்மாலஸ்ட் மைனஸில். அப்போ இங்கே -15 இருக்குது, இதை விட கிரேட்டர் தென் இங்கே என்ன இருக்குது, -20 இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட்டுங்கிறது எது, -20 தான் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, -15. அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 7, -7. அடுத்தது -5. அடுத்தது வந்து 0 தான் 5th பிளேஸ். 6th ஒன்று என்ன, நார்மலாக நம்ம எப்போதுமே பாசிட்டிவ் இன்டிஜர் வரும்ல, ஸ்மாலஸ்ட்லேருந்து தான் போக போகிறோம். அப்போ ஸ்மாலஸ்ட் வந்து 1. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எது, 3. மைனஸில் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் வரும். அப்போ இது 7th பிளேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3க்கு அப்புறம் வேறு என்ன நம்பர்ஸ் இருக்குது, 12 தான் இருக்குது. ஓகேவா, அப்போ 8, இது 9, இங்கே 10. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாமா. ஃபஸ்ட் நம்பர் என்ன எழுதியிருக்கோம், -20, -20, -15, -7, -5, 0, 1, 0, 1. ஓகே, 3. அடுத்து என்ன எழுத போகிறீங்க, 3 எழுத போகிறீங்க. 3. நெக்ஸ்ட் வந்து 12, நெக்ஸ்ட்டு 18, லாஸ்ட் 1 25. இப்போ ஆர்டர் வைஸ் வந்துருச்சா, நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். -20, -15, -7, 5, 0, 1, 3, 12, 18, 25. அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.